இந்தியாவினுடைய பிரதமரே திமுக அமைச்சர் அவர்கள் ஊழல் செய்து திமுகவுடைய தலைமை குடும்பத்திற்கு கையூட்டாக கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நாட்டினுடைய பிரதமர் ஒரு ஊழல் குற்றவாளிகள் மீது, ஊழல் குடும்பத்தின் மீது பகிரங்கமாக எடுத்து சொல்லும் போது அது இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. மோடி அவர்களே சொல்லும்போது, பிரதமர் அவர்களே சொல்லும்போது என்ன ஆகும்? இந்த ஊழல் குற்றச்சாட்டுல சம்பந்தப்பட்ட நேரு மட்டும் கிடையாது, தமிழகத்துடைய துணை முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்குமே இது நீங்க ஊழல் ரொம்ப செஞ்சிருக்கீங்க, உங்க மேல நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சிபிஐயா இருக்கட்டும், அமலாக்கத்துறையா இருக்கட்டும், எல்லா துறைகளிலுமே மிக வேகமாக துரிதமாக செயல்படக்கூடிய கஞ்சா வியாபாரத்தின் தலைநகரமாக தமிழ்நாடை மாற்றிய பெருமை எந்த கட்சிக்கு இருக்கு? ஆளுகின்ற திராவிட மாடல் அரசுக்கு இருக்கு. மோடி அவர்களுடைய திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சரிவர நடைமுறைப்படுத்தி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காதுன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. காரணம், குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்றது ஒரு பிரபல ரவுடியோட சகாக்கள், அவங்களாம் திமுகவை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுகிறது. அது இல்லாம பாத்தீங்கன்னா 7 வயசு குழந்தை, 70 வயசு கிழவி, விமான பணிப்பெண், இப்படி பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடப்பதற்கு முழு காரணம் என்ன? ஒருத்தன் ஒரு தவறு பண்றான், அவன் மேல கடுமையான நடவடிக்கை எடுத்தால் அடுத்த சம்பவம் நடக்குமா? பெண்களினுடைய பாதுகாப்பை, குறிப்பாக பள்ளி சிறுமிகளுடைய பாதுகாப்பை திமுக அரசு உறுதி செஞ்சிருக்கணும்ல, ஏன் செய்யல? கோர்ட்டு வரைக்கும் போய் கோர்ட்டு ஆதாரத்தின் அடிப்படையில் நேரு மீது வழக்கு பதிவு பண்ணுங்கள், திமுக மூத்த அமைச்சர் இருக்கக்கூடிய நேரு மீது வழக்கு பதிவு பண்ணுங்கள், கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு. இதுல ஒரு அரசியல்வாதி பேசிட்டாரு அப்படிலாம் கிடையாது. இது தேர்தல் அரசியல் கிடையாது. முழுக்க ஐயா மோடி அவர்கள் இந்த விஷயத்தில் மிக தெளிவாக எடுத்து உரைத்திருக்கிறார். நேருவுக்கு மட்டும் கிடையாது, திமுகவில் ஊழல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களுக்கும் பொருந்தும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் திரு முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ கூட்டணிக்காக திருச்சியில் இறங்கினார். அப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. தேர்தல் வாக்குறுதிகள் முதல் கொண்டு திமுக இங்கே சொன்னது எதுவுமே செய்யலை, தமிழ்நாட்டை ஏடிஎம்மாக பயன்படுத்திட்டு வருது அப்படின்னு நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு வச்சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் கே நேரு மீதான ஒரு ஊழல் லஞ்ச புகார் குற்றச்சாட்டையும் நேரடியாக பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இது ஏற்கனவே அமைச்சர் நேரு அவர்கள் மீது அமலாக்கத்துறை வைத்த குற்றச்சாட்டு, இது வரைக்கும் தமிழக அரசு அந்த வழக்கை பதிவு பண்ணல அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் இந்தியாவினுடைய பிரதமரே திமுக அமைச்சர் அவர்கள் ஊழல் செய்து திமுகவுடைய தலைமை குடும்பத்திற்கு கையூட்டாக கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நாட்டினுடைய பிரதமர் ஒரு ஊழல் குற்றவாளிகள் மீது, ஊழல் குடும்பத்தின் மீது பகிரங்கமாக எடுத்து சொல்லும் போது அது இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு. இப்போ என்ன ஆகுது? நேரு குற்றம் செய்தாரா செய்யலையா? குற்றம் செய்யவில்லை என்றால் இவங்க வழக்கு அமலாக்கத்துறை ஏற்கனவே இவங்களுடைய வாட்ஸ்அப் உரையாடலிருந்து, பார்ட்டி ஃபண்டு வாங்கினதுலேருந்து, ஒரு வேலை போகிறதுக்கு 35 லட்ச ரூபாயிலிருந்து 60 லட்ச ரூபா வரைக்கும் லஞ்சம் வாங்கினது வரைக்கும் ஆதாரங்களுடன் தமிழகத்தினுடைய டிஜிபி அவர்களுக்கும் உள்துறை செயலாளர் அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணலைங்கிறது நடந்துட்டுருக்கு. அப்போ ஆதாரத்துடன் குற்றச்சாட்டு பண்ணியும் ஆட்சி அதிகாரங்கள் தங்களிடம் இருக்கிற காரணத்தினால, குறிப்பாக காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அரசியல் சகாவான மூத்த அமைச்சர் நேரு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது தவறு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுமே இன்னைக்கு ஸ்டாலின் அரசு ஒரு கரப்டட் அரசு, ஸ்டாலின் அரசு ஒரு லஞ்சம் வாங்கக்கூடிய அரசு, ஸ்டாலின் அரசு ஒரு ஊழல் அரசு அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்குது. அதாவது தமிழர்களுடைய பெருமையே முந்தி உலகம் முழுவதும் பேசுன வரலாறுலாம் நம்ம படித்தோம். ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி அப்படிங்கிறத பிரதமர் எடுத்து சொன்னதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு ஒரு ஊழல் மாநிலமாக திகழ்கிறது அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்குது. இது ஒவ்வொரு தமிழனும், தமிழ்நாட்டு மக்களும் வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அவங்க தப்பு செய்யலைன்னா அதை சட்டப்படி எதிர்கொள்ளணுமே தவிர வழக்கு கூட பதிவு பண்ண முடியாத அளவிற்கு
ஒரு முதுகெலும் பெற்ற காவல்துறை தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா, காவல்துறை அமைச்சர் இருக்கிறார் அப்படின்னா, இது எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது. பிரதமர் மோடியே அமைச்சர் மீதான குற்றச்சாட்டு பேரை குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இடி இந்த வழக்கை இன்னும் மேலும் துரிதப்படுத்த வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. மோடி அவர்களே சொல்லும்போது, பிரதமர் அவர்களே சொல்லும்போது என்ன ஆகும்? இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்ட நேரு மட்டும் கிடையாது, தமிழகத்துடைய துணை முதல்வர், முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்குமே இது வந்து நீங்கள் ஊழல் ரொம்ப செஞ்சுருக்கீங்க, உங்கள் மேலே நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சிபிஐயாக இருக்கட்டும், அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலுமே மிக வேகமாக துரிதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குது. அதே சமயத்தில் மக்களுக்கும் இவங்க வந்து ஒரு ஊழல்வாதிகள், பிரதமரே சொல்கிறாரு இவங்க ஒரு ஊழல்வாதிகள் அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்டையும் ஒரு விழிப்புணர்வாக, திமுக அரசு ஒரு ஊழல் அரசு தான், ஏற்கனவே சட்ட ஒழுங்கு சரியில்லை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, அது வேறு விஷயம். அப்படி இருந்தால் இவர்கள் வந்து அரசியல் வேலை வாங்கியது ஒரு துறையில் இத்தனை 1000 கோடி ரூபா ஊழல், 888 1022 2 ஊழல் சொல்கிறாங்க. அப்போ ஒரு துறையிலே 2000 கோடி ரூபா ஊழல் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த கனிம வள கொள்ளைகள், கனிம வள திருட்டுலாம் பல லட்சம் கோடி ரூபாய் கொள்ளடிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் ஒரு மலையை காணாமல் போயிடுச்சு அப்படிங்காங்க. வடிவேல் கணத்தை காணுன்னு சொன்ன மாதிரி மலைகள் காணாமல் போன வரலாறு தமிழ்நாட்டில் தான் நடக்குது. கேரளாவுடைய மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் மலைகளை காப்பாற்ற வேண்டும், நீங்கள் வீடு கட்டணுங்க, கட்டாமல் போங்க, மலைகளையும் ஆற்று மலைகளையும் காப்பாற்ற வேண்டும்னு சொல்லி அந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தடை விதித்தது மட்டும் இல்லாமல் அதை வந்து அரசு தெளிவாக செயல்படுத்துகிறது. இங்கே வந்து நைட்டானா கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்திலிருந்து கனிமவள கொள்ளைகள், கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலிருந்து கனிமவள கொள்ளைகள், எங்கள் பகுதி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரியில் தென்காசியிலலாம் கனிமவள கொள்ளைகள் நடந்து எங்கே போகுது, எல்லாம் கேரளா கர்நாடகா ஆந்திராவுக்கு கடத்தப்படுகிறது. அதுவும் தமிழ்நாட்டிலுடைய ஆட்சியாளர்களுடைய ஆசீர்வாதத்துடன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடைய ஆட்சியுடன் கடத்தப்படுகிறதுங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பல்வேறு அமைப்புகள் போராடிட்டு இருக்காங்க, பல்வேறு அமைப்புகள் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே இந்த திமுக அரசு காதில் வாங்கி கொள்ளவில்லை. தமிழ்நாடு அரசு செவிடன் காதில் ஊதக்கூடிய சங்கு போல கேட்காம இருக்கு அப்படிங்கிறத ஒரு வருத்தமான வேதனையான விஷயம். பிரதமர் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் ஏற்படுத்துங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இல்லை, இது ஒரு தேர்தல் செண்டா பார்க்கலாமா, இல்லை திமுகவுக்கு ஒரு கைதுக்கான எச்சரிக்கையை ஓப்பனாகவே பிரதமர் தேர்தல் செண்டு அப்படின்லாம் கிடையாது சார். இது ஏற்கனவே 6 மாசமா நடக்கக்கூடிய விஷயத்தை தான் பிரதமர் இன்னைக்கு வந்து பேசுகிறாரு. இது வந்து பிரதமர் தான் பேசியிருக்காரு அப்படின்னா அது கிடையாது. ஏற்கனவே அமலாக்கத்துறை கொடுத்த நோட்டீஸ் தெரியும், அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போனது தெரியும், கோர்ட்டு வந்து அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டது தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் தேர்தல் சென்றுன்னு சொல்லுவீங்க? இப்போ அவர் வந்து இந்த கூட்டத்தில் முதல் முறையாக அமைச்சர் நேரு இந்த மாதிரி குற்றச்சாட்டு பண்ணியிருக்காரு, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது தேர்தல் சென்று நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோர்ட்டு வரைக்கும் போய் கோர்ட்டே ஆதாரத்தின் அடிப்படையில் நேரு மீது வழக்கு பதிவு பண்ணுங்கள், திமுகவுடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு மீது வழக்கு பதிவு பண்ணுங்கள், கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு. இதில் வந்து ஒரு அரசியல்வாதி பேசிட்டாரு அப்படிலாம் கிடையாது. இது தேர்தல் அரசியல் கிடையாது. முழுக்க ஐயா மோடி அவர்கள் இந்த விஷயத்தில் மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார். நேருவுக்கு மட்டும் கிடையாது, திமுகவில் ஊழல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களுக்கும் பொருந்தும். குறிப்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இது சேர்த்து தான். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் பகுதியில் 12வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி வந்து காணாமல் போயிருக்காங்க. ஸோ கண்டெடுக்கும் போது பார்த்திங்கன்னா உடல் 4 துண்டுகளாக வெட்டப்பட்டு கண்டெடுக்கப்பட்டது. பாலியல் கொடுமை நடந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயத்தை எப்படி பாருங்கள், ஒரு வார காலமாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிராக நடந்துகிட்டே இருக்குது, வயது வித்தியாசம் இல்லாமல். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல்முறை பார்த்துருக்கோம். போதைப் பொருள் பார்த்திங்கன்னா குக்கராமல் வரைக்கும் கஞ்சா போன்ற பொருட்களுக்கு கிடைக்கிறது. 300 கோடி ரூபா கஞ்சா பிடிப்பட்டது, 200 கோடி ரூபா கஞ்சா பிடிப்பட்டது, 60 கோடி ரூபா கஞ்சா பிடிப்பட்டு இப்படி பத்திரிகை செய்திகள் நம்ம படிக்கிறோம். அப்படிங்கும்போது தமிழ்நாடு வந்து கஞ்சாவுடைய முக்கியமான ஒரு பகுதியாக மாறிவிட்டது. கஞ்சா வியாபாரத்தின் தலைநகரமாக தமிழ்நாடை மாற்றிய பெருமை எந்த கட்சிக்கு இருக்குது? ஆளுகின்ற திராவிட மாடல் அரசுக்கு இருக்குது. ஆனால் கேட்டால் ஒன்றுமே இல்லைங்காங்க. ரோட்டில் சும்மா போய் பார்த்து போய் அனுப்பிச்சது கஞ்சா போதை வெட்டின நிகழ்வுகள் பார்க்குறோம். சாதிய பயங்கரவாதிகள் கஞ்சாவை பயன்படுத்தி படுகொலை செய்த பொதுமக்களை எந்த மோட்டிவேஷன் கிடையாது. ஒரு ஊருக்குள்ளே பூந்து நாங்குநேரி பெரும்பக்கு கிராமத்தில் கண்ணில் கிடச்சவங்களெல்லாம் வெட்டுறாங்க. அவங்க சாதியை தவிர வேறு எந்த சாதியை வந்து வெட்டுறா?
வடக்கனார் தானே வெட்டுறா அப்படின்னு வெட்டி படுகொலை செய்யக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம். அதுக்கப்புறம் மானாமதுரையில் தலித்துகளுக்கு எதிராக அதே ஃபார்முலா 9 பேர் போகிறாங்க, 3 பேர் போகிறாங்க, கண்ணில் கிடைக்கிறவங்களாம் வெட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது போலீஸ் லாக்அப் டெத்து, அந்த பையனை கூட்டு போகிறாங்க ஏதோ ஒரு வழக்குக்கு, அந்த பையனை கொலை பண்ணுறாங்க. அந்த பையனோட வாக்குமூலம் நேற்று வெளியாகி பெரிய பரபரப்பாக இருக்குது. முழுக்க காவல்துறை தான் இதுக்கு இந்த தவறுகளுக்கெல்லாம் அந்த பையன் சாவுக்கு காரணங்கிறது அதில் தெளிவாக பதிவாக இருக்குது. சொல்லப்போனால் சாதி வெறி காவல்துறை அதிகாரிகள். இப்போ அங்கே பண்ணது சாதியவாதிய பயங்கரவாதிகள், இங்கே வந்து சாதி வெறி காவல்துறை அதிகாரிகளே இந்த சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே நம்ம அஜித்குமார் படுகொலை பார்த்தோம். இது வரைக்கும் லாக்அப் டெத்து, போலீஸ் கஸ்டடி டெத்து, 27 டெத்து இந்த ஆட்சியில் நடந்துருக்குது. இதில் 2 இதுதான் பேசப்படுது. அது காரணம் பொதுமக்கள் தன்னெழுச்சியாக இறங்கி போராடினால. போராட்டம் பண்ணலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. இப்போது இந்த தூத்துக்குடி சம்பவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாரத பிரதமர் அவர்களுடைய திட்டமான ஒரு கிராமத்திற்கு ஒரு பாத்ரூம் கண்டிப்பாக இருக்கணும், கழிப்பிட வசதி இருக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விழிப்புணர்வு பண்ணாங்க. நம்ம டிவி விளம்பரங்கள்லாம் கூட வந்து இப்போ நம்ம பார்த்தோம். அதாவது பொது இடங்களில் மலம் கழிக்கிறது, சிறுநீர் கழிக்கிறதுலாம் தவறு அப்படிங்கிற மாதிரி விழிப்புணர்வுலாம் பண்ணாங்க. இப்போ அந்த திட்டத்தை சரிவர நடைமுறைப்படுத்தி இருந்தால், மோடி அவர்களுடைய திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சரிவர நடைமுறைப்படுத்தியிருந்தால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காதுன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. காரணம், அந்த பொண்ணு வந்து சிறுநீர் கழிக்கவோ மழை இருக்கிறதுக்கோ பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன பகுதிக்கு போனதாகவும், அப்போது அந்த பொண்ணு வந்து படுகொலை செய்யப்படுறதுக்காக சொல்லப்படுது. இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு 100 வீடு இல்லை 50 வீடு 75 வீடு இருக்கும். ஒரு 8 மணிக்கு மேலேயே ஊர் வந்து அமைதியாக இருக்கும். அப்போ ஒரு 9 மணி 10 மணிக்கு ஒரு வெட்டி இருந்தால் அலற சத்தம் நிச்சயம் கேட்டிருந்தால் அங்கே இந்த சென்னை மாதிரி கிடையாது. சென்னையில் அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் படுகொலை செஞ்சாலே வெளியே வர மாட்டாங்க. அந்த மாதிரி கிடையாது. கிராமத்தில் ஒரு சின்ன சத்தம் இருந்தால் கூட மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அதை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுடைய அலறல் சத்தம் ஏன் கேட்கவில்லை? கொலை செய்தவர்கள் ஒருவரா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களா? பாலியல் துன்புறுத்தல்கள் பண்ணாங்களா இல்லையா? இதெல்லாம் வந்து என்ன ஆகும், மருத்துவ பரிசோதனையில் தான் தெரியும். எது எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் இன்றைக்கி அந்த சம்பவம் மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம மதுராந்த பகுதியில் குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணுறது ஒரு பிரபல ரவுடியோட சகாக்கள், அவங்களாம் திமுகவை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுகிறது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 7 வயசு குழந்தை, 70 வயசு கிழவி, விமான பணிப்பெண், இப்படி பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடப்பதற்கு முழு காரணம் என்ன? ஒருத்தன் ஒரு தவறு பண்ணுறான், அவன் மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்தால் அடுத்த சம்பவம் நடக்குமா? நடக்காது. இந்த காவல்துறை எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ந்து மெத்தனை போக்கை கடைபிடித்து வருகிறார்கள். இப்போ இந்த மதுராங்க சம்பவத்தில் பார்க்குறோம், அந்த பொண்ணை கற்பழிச்சுட்டானுங்க, ரோட்டில் போட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு காவல் நிலையத்துக்கு போய் புகார் மனு கொடுக்கும்போது கூட அதை வந்து புகாராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா காவல்துறைக்கு எந்த அளவுக்கு மெத்தனமாக இருக்காங்க? பாதிக்கப்பட்ட பெண்ணே நேரடியாக காலையில் போய் சொல்லக்கூடிய ஒரு காவல்துறையிடம் போனால் நமக்கு ஒரு நியாயம் கிடைக்குன்னு போது, அந்த பொண்ணுடைய வழக்கு கூட பதிவு பண்ணல, ஒரு சிஎஸ்ஆர் கூட போடலை. அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் அறிக்கை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் வழக்கே பதிவு பண்ணுறாங்க. அப்படின்னா குற்றவாளிகள் பின்புலத்தில் யார் இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு அதே மாதிரி தான் தூத்துக்குடி. இதில் எல்லாருமே திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள்லாம் காவலர்கள்ட்ட பேசினதாகவும் காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினதாகவும் அதனால தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணுங்கிறது அந்த பகுதியோட மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இல்லை, எடப்பாடியும் இது மூலிமா ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறாரு. பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கிறதா திமுக அரசு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அப்போ ஏற்கனவே நம்ம அண்ணா கல்லூரியில் ஒரு பொண்ணு யார் அந்த சாருன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இது பல்வேறு நிகழ்வுகள். இப்போ திருவண்ணாமலையில் வந்து ஆந்திராவிலிருந்து வந்த பக்தர்களை தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவர்களே கற்பழித்த நிகழ்வுகள் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை எந்தளவுக்கு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு கூலி குறிக்கணுன்றதை நம்ம பார்த்தோம். 7 வயது குழந்தை, 5 வயது குழந்தைன்னு சொல்லி போனால் இந்த சமூகம் எங்கே போகுது? மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. பெண்களை பெற்ற பெற்றோர்களுடைய மனநிலை என்னவாகும்? பெண்களை பெற்ற பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா என்ன ஆகும்? இவங்க வந்து மகளிர் தினம் கொண்டாடுறாங்க, மகளிர் தின வாழ்த்து சொல்கிறாங்க, பெண்களுக்கு நாங்கள் வந்து அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம், பஸ்ஸில் போகிறதுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் அப்படிலாம் சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாதது ஏன்? பெண்களினுடைய பாதுகாப்பை, குறிப்பாக பள்ளி சிறுமிகளுடைய பாதுகாப்பை திமுக அரசு உறுதி செஞ்சுருக்கணும்ல, ஏன் செய்யலை? அப்போது தமிழ்நாடு காவல்துறை சரிவர இயங்கவில்லைங்கிறது இதன் மூலம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தவறுகள் செய்பவர்கள் அதிக அளவில் திமுகவினராக இருக்காங்க.
அது கவுன்சிலர்லேருந்து கட்சி நிர்வாகிகளாக இருக்காங்க. அப்போ அவங்களை காப்பாற்றக்கூடிய இடத்தில் யார் இருக்கா? அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த தமிழ்நாடு எங்கே உருப்படும்? பெண் பிள்ளைகளுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? அப்படிங்கிறதான பொதுமக்களுடைய வேதனையும் வருத்தமாக இருக்கும். நியாயப்படிக்கு பார்த்தீங்கன்னா இனிமேட்டு பெண் பிள்ளைகளுக்கு வந்து துப்பாக்கியை வந்து கையில் கொடுக்கணும் போல் இருக்கு. எல்லா பொட்ட பிள்ளைகளுக்கும் துப்பாக்கியை கொடுத்து உனக்கு ஏதாவது துன்பம் இருந்தால் சுற்றுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிஞ்சதுக்கப்புறம் வைகோ அவர்கள் பத்திரிகையாளர் சந்திருக்காரு. அப்போ கூட்டணி சும்மா முடிஞ்சிருக்கு, சந்தோஷமா அப்படின்னு கேட்டதுக்கு மகிழ்ச்சியெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா அதாவது இப்போ கழுத தேஞ்சி கட்டருமான மாதிரி மதிமுக என்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்சி, திமுகவுக்கு எதிரான உருவாக்கப்பட்ட கட்சி, திமுகவுடைய வாரிசு அரசியல் எதிர்த்து உருவான ஒரு கட்சி, திமுக தலைமையுடைய வாரிசுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எதிர்த்து உருவான கட்சி. அதில் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது பல பேர் இறந்து போனாங்க. அந்த அளவுக்கு அண்ணன் வை கோபால்சாமி அவர்கள் மீது மதிப்பும் மரியாதை வைத்திருந்தால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாங்க. அப்புறம் நடைப்பயணம் போனார். அப்புறம் அதிமுக கூட கூட்டணி வச்சார், திமுக கூட கூட்டணி வச்சார். பல்வேறு முரண்பாடுகள் இருந்தது. அப்புறம் மக்கள் நல கூட்டணியில் முக்கிய சூத்திரதாரியாக இருந்து விஜயகாந்த் முதலமைச்சராக்கணும். இப்படி ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக இருந்த அண்ணன் வைகோ அவருடைய நிலைமை இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு? நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து 4 சீட்டு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 2 சீட்டு தான். 2 சீட்டு தான். 3 சீட்லாம் எங்குது இவங்க சொல்கிறது. 2 சீட்டு வேண்டுமா 4 சீட்டு வேண்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஐயா ஏதோ பார்த்து செய்யுங்க சாமின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? 3 தொகுதி வந்து திமுக உறுப்பினர்கள் தான் நிற்பாங்க. நீ வந்து திமுக உறுப்பினர், திமுக சின்னமா? திமுக உறுப்பினர் இல்லை, நீங்கள் வந்து எந்த சின்னத்தில் நிற்கல அந்த கட்சியோட பிரதிநிதி தானே. இப்போ நாளைக்கு அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நாளைக்கு வந்து ஒரு இழுபறி ஆகி போச்சு, திமுகவுக்கு வந்து ஒரு இழுபறின்னு வச்சுங்க. இந்த 3 உதயசூரிய சின்னத்தில் யார் நிற்கிறாங்களோ அவங்களாம் திமுக காரர்கள் தானே சட்டசபையில் கருதப்படுவாங்க. அவங்க கட்சிக்கு என்று தனியாக சின்னம் இல்லை. இத்தனைக்கும் போன தடவை 6 தொகுதி கொடுத்தவங்க இந்த தடவை 4 தொகுதி தான் கொடுக்காங்க. அப்போ வைகோ மதிமுகங்கிறது தமிழ்நாட்டில் திமுகவுடன் கரைந்து அழிந்து போன ஒரு கட்சியாக முடிவாகிவிட்டது. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்கிறது, அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்கிறது. பீகாரில் பாருங்கள், நிதிஷ்குமார் நிலைமை தான் எடப்பாடிக்கான யார் சொல்கிறா? இவனுங்க நிலைமையே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. திமுக வந்து மதிமுகவை அழிச்சிருமா, கம்யூனிஸ்டுகளை அழிச்சிருமா, விடுதலை சிறுத்தைகளை அழிச்சிருமா, தாவாக்காவை அழிஞ்சிருமா, இப்படி அவங்க கூட்டணியில் பல பிரச்சனைகள் இருக்குது. இல்லை வைகோட மன வருத்தமே திமுக கூட்டணியே வீழ்த்த வழிவகுக்குமா? வழிவகுக்குமா? இல்லைன்னா சார் இவங்களுக்கெல்லாம் வயசாகி போச்சு, அடிமையின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க. அதாவது வாரிசு அரசியல் எதிர்த்த கட்சி ஆரம்பித்த வைகோ வாரிசு அரசியலிடமே ஐக்கியமாகி அழிஞ்சு போனார். இதுதான் வரலாறு. அப்படி இருக்கும்போது அவங்களாம் ஒன்றும் பெருசாக பண்ணிட மாட்டாங்க. அவங்க வெளியே போயும் எதுவும் செஞ்சுக்கிட மாட்டாங்க. அப்படின்னா தான் அவங்க ஏற்கனவே செஞ்சுருப்பாங்களே. அவங்களுடைய சூழலுங்கிறது அவங்களுக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லைங்கிறது தெரியுது. இப்போ இதில் என்ன சிக்கல்னா, திமுக கூட்டணியில் பல வருடங்களாக இருந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் ஆகிறதுக்கு காரணமான திருமாவளவன் அவர்கள், கம்யூனிஸ்ட் 2, மதிமுக இவங்களாம் புறக்கணிக்கப்படுறாங்க. நேற்று வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த தேமுதிகவுக்கு வந்த உடனே ராஜ்யசபா உறுப்பினர் பதவி, 6 சட்டமன்றமோ 7 சட்டமன்றமோ, அதுவும் அவங்க சின்னத்தில் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவங்களெல்லாம் அடிமைகளைப் போல சுயமரியாதை இயக்கம், சமூக நீதி இயக்கம், பெண் உரிமை இயக்கம், நாங்கள் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கம் திமுக. ஆனால் அந்த திமுக இன்றைக்கி என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கு? நம்ம கூட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடிமையாக்கடா, அடிமைகளாக இருந்தால் தான் நாம் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும், இந்த அடிமைகளை வைத்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு திமுக மாறிட்டு இருந்தது தானே இதை காட்ட முடியும். 4 தொகுதி கொடுக்குறீங்க, ஏன் அது அவங்க சின்னத்தில் நிற்கிறதுல கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் Real One யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.